கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த பிரச்சனையும், போராட்டத்தையும் நம்மளால தாண்டியே வர முடியாதுல்ல. அது ஒரு பெரிய செவுரு மாரி. அந்த செவுரு வந்து நம்மளால தாண்டி குதிச்சு, நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அம்மா, அப்பா நம்மள வெறுக்கலாம் ஆக்சுவலா. இல்ல கூட பிறந்தவங்கள வந்து நம்மள வந்து அசட்டை பண்ணுவாங்க. உற்றார் உறவினர் நம்மள வந்து கேவலமா பேசுவாங்க. ஈவன் கணவனோ, மனைவியோ வந்து நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, ஒரு தேவைகள் வரும்போது, நம்மனால இந்த பிரச்சனைகளவே பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது, நெறைய நேரம் வந்து நம்ம வேதத்தை மறந்துர்றோங்க. ஏன்னா வேதத்தில நெறைய பொக்கிஷங்கள் இருக்கு. அந்த வேதத்தில தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு என்னென்னலாம் செய்றாரு? நம்ம என்னெல்லாம் அவர நோக்கி கூப்பிடணும்? நம்ம எப்படி ஜெபிக்கணும்? எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வேதத்தை தியானிக்கும்போது தான், அந்த வேதத்தின் வசனத்த நம்ம இருதயத்தில வைக்கும்போது தான், இந்த மாரி ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கடவுள் அந்த வசனத்த கொடுப்பார். ஆவியானவர் அந்த வசனத்த குடுத்து நம்மள தேற்றி ஏன்னா அவர் தானங்க தேற்றரவாளர். அவர் தேற்றி நம்மள என்ன பண்ணுவாரு? அந்த மதிலை தாண்ட நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த மதில்லயே விழுந்துருவோங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம வந்து முடிந்து போயிரும். தாவீதோட வாழ்க்கையில அப்படிதாங்க. தாவீது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவர ஒரு பிள்ளையாவே கருதல. அவர் வந்து கடைசி பையன். அவர் ஒரு பையனா தான் பையன்ங்கிற ஒரு தாட்டே அவருக்கு இல்ல. சகோதரர்கள் வெறுக்கிறார்கள். அவர்கள தான் பார்க்க வரார். அவர் நல்லா இருக்காரா? இல்ல யுத்தத்தில இருக்கும்போது பார்க்க வரார். அவர் பார்க்க வந்த நிமித்தம் அவர வெறுக்கிறாங்க. மாமனார் அவருடைய சொந்த மாமனார் சவுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர கொலை செய்ற தொரத்துறார். ஈவன் அவங்க மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா, அவர் அழகா ஒரு வசனம் சொல்லுவாருங்க. நீங்க வந்து சங்கீதம் 18ல 29 வாசிச்சீங்கன்னா, "உம்மலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்." அவரு அவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும், பேசின வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வசனமா கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். "என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன்." எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன்னு சொல்றார். அந்த விசுவாசமான வார்த்தை நம்மட்ட இருக்காங்க. நெறைய நேரம் வந்து நமக்கு அந்த விசுவாசமான வார்த்தைகள் நமக்கு இல்லவே இல்லங்க. ஏன்னா, நமக்கு வந்து அந்த பைபிள் தெரியல. இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். பைபிள வந்து நம்ம தினமும் தியானிப்போங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு வசனமா பெயர் கிறிஸ்தவர்களாய் அதோட சடங்காச்சாரமா செய்யாமல், வேதத்தில அந்த வசனத்தில என்ன இருக்கு? அந்த வசனத்தில எனக்கு என்ன கடவுள் கொடுக்கிறார்? அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, தேவன் நமக்கு நெறைய ஒரு விசுவாசமான வசனங்கள் நமக்கு தருவாருங்க. நம்ம இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போங்க. ஏன்னா வந்து அந்த விசுவாசம் இல்லன்னா நம்மனால வந்து இந்த உலகத்தை தாண்டவே முடியாது. கோலியாத் கூட சண்டை போட போறாரு. கோலியாத் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியுது. கோலியாத்த விட அந்த பிரச்சனைய விட என் தேவன் பெரியவர். இந்த கோலியாத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த ஒரு விசுவாசம் தான் நமக்கு வேணும். நம்ம நெறைய நேரத்தில என்ன நெனைக்கிறோம், இந்த பிரச்சனைய விட என் தேவன் பெரியவர் கிடையாது. இந்த பிரச்சனைய வந்து நான் தான் சால்வ் பண்ணணும். என் தேவனை நான் கூப்பிட மாட்டேன். அவர நான் தனியா வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அந்த பிரச்சனைக்குள்ள தேவன கொண்டு வரதே இல்ல. 1 சாமுவேல் 17, 11 நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேலரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகள கேட்டு கலங்குனாங்களாம். அதாவது சவுலும் இஸ்ரவேலர் மக்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா, அவங்க தேவனை விசுவாசிக்கவில்லை. நம்மளுடைய கர்த்தர் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாரு. இந்த கோலியாத்த மடங்கடிப்பார். கோலியாத்தை போல மலை போல ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மனால சால்வ் பண்ண முடியுங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இல்லன்னா, நம்ம கலங்கி தாங்க நிற்போம். ஆனா நீங்க தாவீத பாருங்களேன், அதெல்லாம் கலங்கவே இல்ல. தாவீது சொல்றாரு நீங்க 17:37 வாசிங்கன்னா, பின்னும் தாவீது என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவர். என்னங்க, என்ன சிங்கத்துக்கிட்ட இருந்தே கடவுள் காப்பாத்திட்டாருங்க. ஒரு கரடிகிட்ட இருந்தும் காப்பாத்துறாரு. இந்த கோலியாத் எம்மாத்திரம். அதுதான் அவர் சொல்றாரு. அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. கடவுளை கொண்டு நான் உள்ள போறேன். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்றுவார்ன்னு அந்த ஒரு விசுவாசம் இருந்தா தாங்க என்ன ஆகும்னா, நம்மனால அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே எங்களுக்கு விசுவாசத்த குடுங்க. அந்த விசுவாசம் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிரச்சனைகள விட என் தேவன் பெரியவர்ன்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தா தான் நம்ம அந்த பிரச்சனைய விட்டு வெளிய வர முடியும். 2வது ரொம்ப முக்கியமான காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 18ல நீங்க 21, 22, 23, 24 வாசிச்சீங்கன்னா, அவர் அழகா சொல்லியிருப்பாரு. 24வது வசனத்துல, "கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கும் துரோகம் பண்ணினதில்லை." அழகா பார்த்தீங்களா? அவர் சொல்றத கேட்கிறாருங்க. கடவுள் சொல்றத கேட்கிறார். அதுதான் தாவீது இல்லையா? அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, எல்லா பிரச்சனைக்கும் தாவீத விலக்கி காப்பாற்றார். அதே மாரி அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளிப்போடவில்லை. எக்ஸாக்ட்டா அவர் சொல்ற பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். அதாவது என்னுடைய துர்க்குணத்த வந்து நான் என்ன பண்றேன், தள்ளி போடுறேன் இல்லையா? நான் வந்து பிறந்ததிலிருந்து நான் பாவி. ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வசனம் நீங்க 23ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய துர்க்குணத்தலாம் நான் தள்ளி போடுறேன்.
ஆகையால் 24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும், தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். எப்படி பலனளிக்கிறாரா? என்னுடைய நீதிக்கு தக்கதாக இல்லையா? அதுதான் நம்ம நீதி எப்படி இருக்கு? நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்றோமா? நான் பாவத்த வெறுக்கிறேனா? அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்த நான் செய்யாம இருக்கிறேனா? அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அத விட்டுட்டு நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, கடவுள் என்னை தப்புவிக்க வல்லவர்ன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்து, அது வந்து ஒரு ஒரு மூடத்தனமான விசுவாசம். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறோமா? தாவீதைப் போல என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் சொல்லி கடவுள் நம்மள பார்த்து சொல்ல முடியுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது நம்ம பாவத்த விட்டு வெறுக்கணுங்க. கர்த்தருடைய நீதியை நம்ம தேடணும். அவர் கண்களுக்கு முன்னாடி நம்ம கை சுத்தமா இருக்கா? நம்ம கையில எந்த பாவமும் இல்லாம இருக்கா? அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண வல்லவரா இருக்கார். ஸோ கர்த்தர்ட்ட இன்னைக்கு கேட்போம். கடவுளே எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு சுத்தமுள்ள கைய குடுங்க. சுத்தமுள்ள இருதயத்த குடுங்க. உமக்கு பிரியமாய் நான் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்பேன். 2வது வந்து நமக்கு விசுவாசத்த குடுங்க கடவுளே. நான் வேதத்தை தியானிக்க எனக்கு கிருபை தாங்க. நான் சோர்ந்து போன நேரத்துலலாம் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் நான் வேதத்திலிருந்து வசனத்த எனக்கு குடுங்க. என்னுடைய இருதயத்தில அந்த வசனத்த நீங்க பதித்து வைங்க கடவுளேன்னு சொல்லும்போது, கடவுள் நமக்கு அழகான ஒரு வசனத்த குடுப்பாருங்க. அந்த வசனத்த வைத்துக்கொண்டு நம்மளால இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் சொல்றாரு, நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். எவ்வளோ பெரிய சேனையா இருந்தாலும் நான் அதுக்குள்ள பாய்ஞ்சிருவேன். ஏன்னா, நீங்க தான் எனக்கு கேடகம். கர்த்தர் தான் எனக்கு கேடகம். அதனால நான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு நம்மட்ட கேட்கிறார். நம்ம பாவத்த விடுவோம். ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.